பொங்கல் செலிப்ரேஷனுக்காக ஊருக்கு வந்திருந்தோம். இதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ். இதுதான் எங்களோட அவுட்ஃபிட். 3 பேருமே ஜீன் போட்டு ஒரு பிளாக் கலர் ஷர்ட் மாதிரி போட்டிருந்தோம். பார்க்கவே அழகாக இருந்தது. ஃபஸ்ட் டைம் வந்து மேத்யூவை ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போகிறோம். எனக்குமே இதுதான் ஃபஸ்ட் டைம். நாங்கள் வந்து சென்னை டு மதுரைக்கு தான் போயிருந்தோம். மதுரை போயிட்டு அப்புறம் ராஜபாளையம் போயிடலாம் அப்படின்னு போயிருந்தோம். அங்கே மதுரை மட்டும் அங்கே கொஞ்சம் ஏர்போர்ட்டில் வந்து எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே இல்லை. டாக்ஸி மட்டும்தான் இருந்தது. கொஞ்சம் அங்கேயும் அமௌண்ட் வந்து அதிகமாக கேட்டிருந்தாங்க. நாங்கள் ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடியே புக் பண்ணியிருந்தால ஒரு 10,000க்குள்ளே முடிஞ்சிருது. சடனாக புக் பண்ணியிருந்தா ரொம்ப அதிகமாக இருக்கும் போல். ஃபஸ்ட் டைம் போகிறனால கொஞ்சம் பயமாக இருந்தது. இந்த ஏர் ஹோஸ்டஸ் சொல்கிறதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் பயந்து போய் தான் இருந்தேன். எங்கே வெடிச்சிருமோ டேக் ஆஃப் ஆகும்போது லேண்டிங் ஆகும்போது அப்படின்னு பயந்துட்டு தான் இருந்தேன். அப்புறம் வியூலாம் சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட் டைம் போகிறனால கொஞ்சம் எக்ஸைட்டாகவும் இருந்தது, அப்புறம் கொஞ்சம் பயமாகவும் இருந்தது எங்களுக்கு. தம்பியை நினச்சி தான் நாங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். எங்கே அழுதுருவானோ என்ன ஏது அந்த சவுண்ட்லாம் கேட்டு சேஃப்டிக்காக காதில் வந்து அந்த பஞ்ச் மட்டும் வச்சுக்கிட்டோம். அப்புறம் இந்த வியூலாம் பார்க்க சூப்பராக இருந்தது. ஆனால் அவராட்டுக்கு ஜாலியாக விளையாண்டுட்டு வந்திருந்தார். அங்கே இருக்க ஏர் ஹோஸ்டஸ்லாம் சொன்னாங்க, வந்த குழந்தையிலே உங்கள் குழந்தை வந்து செமத்தாக இருக்குது, எல்லா குழந்தையும் ரொம்ப அழுதுகிட்டே இருக்கும் அப்படின்னாங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து ஆல்ரெடி எடுத்துகிட்டு போயிருந்தோம். அதையுமே கேப்டன் கிட்ட சைன் வாங்கிட்டு ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தோம். பட் அவங்களுக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏர் ஹோஸ்டஸ் கிட்ட சைன் மட்டும் போட்டு கொடுத்து போயிட்டாங்க. சரி ஃபோட்டோ எடுக்க முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அது வந்து பார்த்தா கீழே அந்த ஃப்ளைட்டு கீழே நின்றுட்டு இருந்தாங்க. நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு நின்றுட்டு இருந்தாங்க. கொடுத்த மாதிரி ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு நல்லா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ்லாம். அப்புறம் டயட்லாம் காணாமல் போயிடுச்சு ஊருக்கு வரும்ன்ட்டு. போகும்போது ஒரு பிஸ்கெட்டு வரும்போது ஒரு பிஸ்கெட்டுங்கிற மாதிரி போகும்போது சிக்கன் ரைஸு வரும்போது பிரியாணி நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தாச்சு.